தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமளா தேவி வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய மாவட்ட மற்றும் மாநில எல்லை சோதனைச் சாவடிகளில் மாவட்ட காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தகரக்குப்பம், கொத்தூர், அண்ணாநகர் உள்ளிட்ட சோதனைச் சாவடிகளில் பரிசு பொருட்கள், வெளிமாநில மதுபானங்கள், கள்ளச்சாராயம், இயற்கை கனிமங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத கடத்தல்களை தடுக்க அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்து தணிக்கை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்படுத்தும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் திரளாக பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சிறப்பு வாகனங்களில் பங்கேற்ற வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அனைவரும் வாக்களிப்போம், நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு போன்ற வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். இப்பேரணியில் பங்கு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் வாக்களிப்பது நமது கடமை, எனவே அனைவரும் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர். நான் மாற்றுத்திறனாளி ராமச்சந்திரன். அனைத்து வாக்காளரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. அதில் எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, ஜனநாயக கடமைக்காக என்னுடைய வாக்கு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததற்கு மட்டும் வாக்கு அளிக்கப்படும். ஆகையால் அனைத்து வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ள அனைத்து மக்களும் கண்டிப்பாக 100% வாக்கு அளிக்க வேண்டும். என் பேரு டி இளவரசன். இதை 100% தமிழ்நாட்டில் இருக்க வகை மாற்றுத்திறனாளியும் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். இதேபோல் ஜனநாயக கடமையை ஜாதி, மத, இனம் என்ற எந்த ஒரு பாகுபாட்டிற்கும் ஆட்படாமல் எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உறுதிமொழியினை அனைத்து துறை அரசு அலுவலர்களும் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு பெண்கள் என அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் என் வாக்கு எனது உரிமை என்ற வாசகத்துடன் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் உறுதிமொழியை ஏற்று கையெழுத்திட்டனர். மேலும் ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசங்கள் அணிந்து இப்பேரணியில் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து இப்பேரணியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கிய இப்பேரணி முக்கிய சாலைகள் வழியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு இருசக்கர வாகனங்களில் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருப்பத்தூர் அடுத்த கரியம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரன் முன்னிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பாக சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இணைய வழி நிதி மோசடி சம்பந்தப்பட்ட குற்றங்கள் பற்றியும் அக்குற்றவாளிகளிடமிருந்து எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது என்பது பற்றியும், சமூக வலைதள குற்றங்கள் பற்றியும், வலைதளங்களை எவ்வாறு பாதுகாப்பாக உபயோகப்படுத்துவது என்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட புகார்களை cybercrime.gov.in என்ற வலைதளத்தில் பதிவு செய்யுமாறும், தொலைபேசி எண் 1930 பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வரும் ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூர் பகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.